ஹாய், ஹலோ. டிஎன்பிசி 2025ல ப்ரீவியஸ் இயர் வந்து நம்ம ஒரு முறைய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, நுண்ணுமைன்னு சொல்லி வரும். ஓ பாத்தீங்கன்னா கொன்றை, ஔனா பூமி, நு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யானைன்னு சொல்லிட்டு வரும். அப்ப 3, 1, 4, 2 நம்மளுக்கு ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கோல் கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு. கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழுவழுப்பு. கோல் இந்த கோல் பாத்தீங்கன்னா கோல் மூட்டி விடுறது, இடையூறு பண்றது அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு இதை வச்சு நம்ம போட்டுடலாம் ஆன்சர். சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்கன்னு குடுத்துருக்காங்க. வியாழம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இன்னொன்னு வியாழம். அப்ப வியாழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பு, இன்னொரு வியாழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலி. ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஏத்திஸ்டியன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகு கலைஞர்னு சொல்லி அர்த்தம். அப்ப பாருங்க, நுண்கலை ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைன் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு வரும். ஃபைன் ஆர்டிஸ்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திரைக்கலைஞர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்டர், ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். தொல்லியல் ஆய்வாளர் பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு வரும். OLO ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப பாருங்க, நுண்கலை ஆய்வாளர்னா ஃபைன் ஆர்ட்ஸ் ரிசர்ச்சர்னு சொல்லிட்டு வரும். பாருங்க, திரைக்கலைஞர் அப்படின்னா ஆக்டர்னு சொல்லிட்டு வரும். நுண்கலைக்கு பாருங்க ஃபைன் ஆர்ட் ரிசர்ச்சர் ரிசர்ச்சர்னு சொல்லிட்டு வரும். இது ஆக்டர் வந்து இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. மட்டுவார் குழலி. நம்மளுக்கு வந்து மட்டுவார் குழலிக்கு வந்து இந்த சிறப்புல தான் வரும். அதுக்கு பிறகு லீ பாத்தீங்கன்னா இந்த லீ தான் வரும். மணத்தக்காளி இத்து வந்து வரும். இதுல மணத்தக்காளி பொரியலுக்கு பாத்தீங்கன்னா இந்த இல்லு தான் இந்த லீ தான் சொல்லிட்டு வரும். செய்தால். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட். மட்டுவார் குழலி மணத்தக்காளி பொரியல் செய்தால். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. சாரி, என்ன குடுத்துருக்காங்கன்னா விலங்குகள் பேரும் அதோட இளமை பெயர்களும் குடுத்துருக்காங்க. அப்ப எலி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எலி குட்டின்னு சொல்லி வரும். யானை பாத்தீங்கன்னா யானை கன்று. குதிரை பாத்தீங்கன்னா குதிரை மரின்னு சொல்லிட்டு வரும். நாய் புருளைன்னு சொல்லிட்டு வரும். இப்ப பாருங்க, 3, 4, 2, 1 ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. எதிர்ச்சொல் கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, எதிர்ச்சொல் கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கேளார்னா கேட்காதவர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்பவங்க. அப்ப கேட்டார். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. அகலாது என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அகலாது அப்படின்னா விலகி செல்லாதுன்னு அர்த்தம். விலகி செல்லாது. அப்ப இதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா அப்ப கூடயே இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப வந்து நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது விலகி செல்லாம பக்கத்திலே இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து விலகி செல்கிறது. அப்ப அணுகாது. அணுகாது அப்படின்னா நெருங்காதுன்னு அர்த்தம். நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். அகலாது அப்படின்னா பக்கத்திலே இருக்கும், நம்மளை விட்டு தள்ளி போகவே போகாது, அகலான்னு அர்த்தம். அணுகாது அப்படின்னா பக்கத்துல நெருங்கி வரவே வராதுன்னு அர்த்தம். அதுதான் நெருங்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரித்து எழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ள கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படிதான் வரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. பிரித்தெழுக பாகற்காய். அப்ப பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பாகற்காய். ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க.
வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா என்னும் கூற்றினை எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை தான் வந்து எழுதியிருப்பாரு. வாழ வேண்டுமெனில் தொழில் புரட்சி பத்தி நிறைய பாட்டு எழுதின யாருன்னு பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை. ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, புலவர் சிங்கம் அப்படிங்கிற பேர் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீரருக்கு தான் வந்து இருக்குது. தற்கால அகத்தியன்னு சொல்லிட்டு யாரும் சொன்னாங்க வெள்ளை வாரானர். இலக்கண தாத்தான்னு சொல்லி யாரும் சொல்றான்னா வேணுகோபால தான் வந்து சொல்றோம். ஸ்லேடை மன்னன் சொல்லி நமக்கு வந்து நல்லாவே தெரியும். கீவா ஜெகந்நாதன். ஸ்லேடை மனிதன் ஜெகந்நாதன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆலப்பனை அப்படிங்கிற நூலை வந்து எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்துல் ரகுமான் தான் அது எழுதியிருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். எதிர்த்த பகையை இளைதாய போல்தே கலைத்து கலை என்பதில் இடம்பெற்றுள்ள பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழமொழி 400ல வந்து இருக்கு. இது வந்து ஒரு பழமொழி 400ல வந்து வந்திருக்கு. இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பகை இருக்குதுன்னா அந்த பகையை வந்து முளையிலே வந்து அதை வந்து வெட்டிடணும், அதை வளர விடக்கூடாது. அதாவது சிறு பகையை கூட வளர விடக்கூடாது. அந்த பகையை வந்து சிறுசா இருக்கும் போதே வந்து முதிரை விடாமல் விரைந்து அழித்து விட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். அதனால தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தனியா இருக்கும் போதே வந்து சிறுசா இருக்கும் போதே அதை வந்து அழிச்சிடணும், இல்லைன்னா அது பெருசா காடாயிரும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். நெக்ஸ்ட் பாருங்க, புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவருக்கே புலனாம். பாடல் உணர்த்தும் பழமொழி. இதுவும் வந்து சொல்றாங்க. பாம்பின் கால் பாம்பறியும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இதோட மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாம்பு போன தடத்தை வந்து பாம்பு போகுதுன்னா அந்த அந்த தடத்தை வந்து பாம்பால மட்டும்தான் வந்து அறிஞ்சு அந்த தடத்தை வந்து ஃபாலோ பண்ணி போக முடியுமா. அதே மாதிரி அறிவுடையவங்களோட பெருமையை வந்து மற்ற அறிவுடையவரை தான் அறிய முடியும். சாதாரண மக்களுக்கு வந்து அது வந்து தெரியவே தெரியாது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அப்ப பாம்பின் கால் பாம்பரியும். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, தந்தீமை இல்லாதார் நட்டவர் தீமையையும் என் தீமை என்றே உணர்வதாம். தொடர்புடைய பழமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பொறையா இருந்துச்சு, அதாவது பொறை அப்படின்னா பொறுமைன்னா அர்த்தம். ஒருத்தர் பொறுமையா இருந்தானா 2 பேத்துக்குள்ள சண்டை வராது, அந்த 2 பேர் நட்பு வந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நண்பர்கள் வந்து செய்யற தீமையை வந்து தம்மால் வந்த குற்றம் மாதிரி நம்மளாலதான் அந்த தப்பு வந்துருச்சு, நம்ம ஏதோ ஒரு விதத்துல தப்பா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம நடந்துக்கிற போய் தான் அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு நம்மள வந்து கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பொறுத்து போகணும் அப்படிங்காங்க. நட்புல வந்து ஒருத்தர் பொறுத்துக்கிட்டாதான் அந்த இருவரோட நட்பு வந்து நிலைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒருவர் பொறை இருவர் நட்பு. இதுதான் மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. உடும்பு பிடி நல்லாவே தெரியும். உடும்பு பிடினா உறுதி. பசுமரத்து ஆணி போல அப்படின்னா ஆழமாக பதிதல். மலரும் மனமும் போல பிரியவே பிரியாது மலரும் மனமும். பகலவனை கண்ட பனி போல விளைக்கிறோம். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் பாருங்க, களம்பாலில் துளி நஞ்சு போல என்ற உண்மை தொடர் உணர்த்தும் கருப்பொருளை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. களம்பால் இந்த ஒரு கலசத்துல வந்து ஃபுல்லா வந்து பால் இருக்கு, நிறைய பால் இருக்குன்னா அதுல ஒரு துளி வந்து நஞ்சு கலந்தாலும் அந்த ஃபுல் பாலுமே வந்து நஞ்சாயிரும். அப்ப அது வந்து தீமைன்னு சொல்லி அர்த்தம். அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னு பாத்தீங்கன்னா மிரள்ச்சி. இடியை கேட்டுச்சுன்னா அந்த நாகம் வந்து மிரண்டு போயிரும், அதுதான் மிரள்ச்சி. களம்பாலில் துளி நஞ்சு போல அப்படின்னு பாத்தீங்கன்னா வன்மம், தீமைன்னு சொல்லி அர்த்தம். மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏக்கம். மழை காணாம வந்து பயிர் வந்து ஏக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. கல்மேல் எழுத்து போல அப்படின்னா கல் மேல எழுதின எழுத்து நிலத்து இருக்கும். அதனால 1, 2, 3, 4, 1. ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மழை பெய்தால் நெல் விளையும் இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக அப்படின்றாங்க. மழை பெய்தால் நெல் விளையும் அப்படிங்கிறது வந்து செய்தி வாக்கியம். அப்ப ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட், போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன ஏற்ற வினாவினை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர் எவ்வாறு பாழாகிறது அப்படிலாம் வராது. போரின் விளைவு இது வராது. நாடுகள் எவற்றால் பாழாகின்றன, எவை நாட்டை பாழாக்குகின்றன. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இருக்கிறத வச்சுதான் நம்ம வந்து கேள்வி வந்து சூஸ் பண்ணணும். அப்போ வந்து எவைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி வச்சாதான் நெக்ஸ்ட் உள்ளது வந்து ஆன்சர் வந்து கரெக்டா வரும்.
அப்ப எவை நாட்டை பாழாக்குகின்றன? போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்திருக்காங்க. ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எதை கண்டு மயங்கிட்டோம்? அப்ப மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் வந்து ஆன்சரா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரிதான் வந்து நம்ம வந்து கொஸ்டின் வந்து மேக் பண்ணணும். அப்ப பாருங்க, எதை கண்டு மயங்கிட்டோம்? ஆதிக்கம் செலுத்துற மொழி வந்து குயிலா கூவி வந்தாலும் மயிலா ஆடி வந்தாலும் மயங்கிட்டோம் அப்படின்றாங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. கற்றோர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கற்றோர் நம்ம பார்த்தோன்னே தெரியுது. கற்றோர் வந்து என்னது உயர்திணையில வந்து இருக்கிறவங்கள தான் கற்றோர்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உயர்திணை வினையால் அணையும் பெயர். வந்தேனே வந்தேனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்மை ஒருமை வினையால் அணையும் பெயர். தன்மையில வந்து சொல்றாங்க, தன்மையில ஒருமையில வந்து சொல்றாங்க. வந்தாயே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னிலை இருக்கவங்கள தான் நீ வந்த அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ முன்னிலை இருக்கிற ஒருத்தர் சொல்றாங்கன்னா முன்னிலை உரிமை. வந்தானை அப்படிங்கிறது வந்து வடக்கையில சொல்றது. நம்மளை பத்தி சொல்லாம இருக்கவங்க சொல்லாம மூணாவது அளவுல ஒருத்தவங்கள சொல்றதுதான் படற்கை. படற்கை வினையாளனையின் பேர்ல வந்து சொல்லிட்டு வந்தானே. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் பாருங்க. அடிக்கோடிடப்பட்டுள்ள சொல்களுக்கான இலக்கண குறிப்புகளுடன் எழுதுக. என அப்படின்னு சொல்லி கூறினான் அப்படின்னு பாருங்க. ஆக்ஷன்ல வந்து முடியுது. கூறினான் அப்படிங்கிறது ஆக்ஷன்ல முடியுது. அப்ப இது வந்து என்னது வினையச்சம் சொல்லி வரலாம். காணாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறையில வருது. அப்ப பாருங்க, இது எதிர்மறை வினையச்சம். இனிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனிது அப்படிங்கிறது வந்து 3 காலத்தையும் வந்து குறிப்பிடலாம். அதனால இது வந்து என்னது குறிப்பு வினையச்சம் சொல்லிட்டு எழுதலாம். படிக்க வேண்டுகின்றேன், படிக்க வேண்டுகிறேன் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்குது. அப்ப 3. அப்ப 2, 4, 1, 3. ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. பல நாட்கள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பது யாப்பிலக்கணம் என்பதில் இலக்கண குறிப்பு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாப்பிலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, தேடி, இதுல வந்து தேடி வந்து காரணம் வச்சுக்கலாம். இது காரணம். யாப்பிலக்கணம் தான் வந்து காரியம், அதாவது செயல். இப்ப பாருங்க, தேடி அலைஞ்ச காரணத்தினாலதான் நம்மளுக்கு வந்து யாப்பிலக்கண புக்கை வந்து வாங்க முடிஞ்சது அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. அதாவது ஒரு காரிய பெயர் வந்து தன்னோடு தொடர்புடைய காரணத்தை குறித்து வருமானால் அது காரிய வாகு பெயர்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப காரிய வாகு பெயர், அதாவது இதுதான் காரியம். இந்த காரியம் வந்து தன்னோடு தொடர்புடைய காரணத்தை குறித்து வரதுனால இது வந்து காரிய வாகு பெயர்னு சொல்லி சொல்றாங்க. அதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். காரிய பெயர் வந்து காரணத்துக்கு ஆகி வர்றதுனால இது வந்து காரிய வாகு பெயர்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. பொன்னின்னு கொடுத்திருக்காங்க. பொன்னி அப்படிங்கிறது நதியோட பெயர். அப்ப வந்து நதியோட பெயர், அதனால பொருளால் ஒரு பெயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். மண்ணக்கத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மண்ணக்கத்தின்னா வீட்டுல இருக்கிற பெண்களை தான் வந்து சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கும் பெண்ணா இது வந்து ஒரு இடவாகு பெயரை குறிக்குது. அதாவது இடத்தால் வரும் பெயரை வந்து குறிக்கிறதுனால ஒண்ணுன்னு வரும். மூவாட்டையால்னா 3 ஆடுகளை உடையவள்னு சொல்லி அர்த்தம். 3 ஆடுகள் உடையவள்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப இது வந்து 3 ஆடுகளை உடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலத்தை குறிக்குது. அதனால இது காலத்தால் வரும் பெயர். திணித்தோழி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வலுவான தோலை உடையவள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வலுவான தோலை உடையவங்கள். தோல் அப்படின்னா சினைய குறிக்குது. அப்ப 2. அப்ப 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். விருந்து ஆயினும் உவக்கும் அல்லேல் வரின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குழப்பி கொடுத்துருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அல்லேல் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். இதுக்கான மீனிங் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல இருந்தாலும் விருந்தினர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தான்னா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து மகிழ்ச்சி அடைவாங்களாம். அதுதான் அல்லின் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் அப்படின்னு. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. கருதி செயல் காலமும் அளவும் வினை அளவும் கற்றான் உற்றான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டா எழுதணும். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். இதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, கற்றான் கற்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றான் இதுல கற்றான் யாருன்னா மருத்துவரை வந்து சொல்றாங்க. ஒரு மருத்துவர் பாருங்க, மருத்துவர். நெக்ஸ்ட் பாருங்க, உற்றான் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நோயாளியோட நிலை. உற்றான் அளவு பார்த்தோன்னா நோயாளி இருக்கிற நிலை, நோயாளியோட நிலை. நெக்ஸ்ட் பாருங்க, பிணி அளவும் அப்படின்னா நோயினோட தன்மை, நோய் தன்மை, நோய் தன்மையை வந்து குறிக்குது. சரியான நேரத்தில் அப்படின்னா காலத்தை வந்து குறிக்குது. சரியான நேரத்துல சிகிச்சை அளிக்கும் முன் வந்து ஆராய்ந்து பார்க்கணும். அதாவது இதுல என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மருத்துவர் வந்து நோயாளோட நிலையும் நோயோட தன்மையும் சரியான காலத்தையும் அறிஞ்சு அந்த மருத்துவர் வந்து செயல்படணும். அவங்களுக்கான மருந்து வந்து கொடுக்கணும், செயல்படணும் சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, வெல் என்ற வேர் சொல்லின் வினையால் அணியும் பெயர் பாத்தீங்கன்னா வென்றவன். வென்றவன் தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, உருகன் என்ற சொல்லின் வேர் சொல் பாத்தீங்கன்னா உரு. வேர் சொல் மோஸ்ட்லி ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து உரு தான் வந்து கரெக்ட். கா என்னும் நெக்ஸ்ட் பாருங்க, கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, கா அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாக்குள். கா அப்படின்னா துலாக்குள். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். அரசன் பாத்தீங்கன்னா என்ன வரும், ஐ வரும். ஐ அரசன் வரும். கோவும் அரசன் தான் வரும். காற்றுக்கு பாருங்க, கா அதுவும் காற்று தான் வரும். பா அப்படின்னாலும் காற்று தான். மயிலுக்கு பாத்தீங்கன்னா கா அப்படிங்கிறது வந்து மயில் தான். இப்ப இதெல்லாம் ஓரெழுத்து வரும்போது கூட ஒரு எழுத்து. நெக்ஸ்ட் பாருங்க, சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மை மலடு தான் வந்து கரெக்ட். அப்ப பாருங்க, அச்சம் அச்சம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னா பே தான் வரும். பே அச்சம். நெக்ஸ்ட் பாருங்க, மேலிடம் மேலிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீ தான் வந்து மேலிடம் வரும். மா வராது, மீ தான் வந்து வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, ஒளி வேறுபாடு முதல்ல வந்து இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா வெளி. வெளி எப்படின்னு பாத்தீங்கன்னா பழின்னு அர்த்தம். வெள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற்றெல்லாம். இந்த வெள்ளி அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவின்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெளி ஆகாய வெளின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆகாயம் 2. இப்போ ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, நியூட்ரிலஸ் நியூட்ரிலஸ் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நத்தை வகை. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிஸ்டாலஜி அரிஸ்டாலஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் ஆங்கில சொல்லின் பொருள் உணவு கலை அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். இப்ப பாருங்க, நுண்கலைக்கும் கவின் கலைக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ஃபைன் ஆர்ட்னு சொல்லிட்டு வருது. ஃபைன் ஆர்ட். கட்டிடக்கலைக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்னது, ஆர்கிடெக்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுத்தாரை பொறுத்தாரை இப்பு வரணும். பொன்னை இப்பு வரணும். பொதிந்து வைத்தார் இந்த தான் வரும். போல இப்பு வரும். போற்றுவார் உலகத்தார் அப்படின்னு சொல்லி வரும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். மீதி எல்லாம் வராது. இங்க பாருங்க, இந்த கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இப்பு போடல. இப்ப இங்க இப்பு போடல, இங்கேயும் வந்து இப்பு போடல. அப்ப இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொருந்தாத உணை பாத்தீங்கன்னா ஆலை அருகம்புல் வந்து கரெக்ட் தான். இதில் கௌதாரி வந்து கரெக்ட் தான். உலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்மான் தான் வரும், ஆண்மான் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆன்சர் பாத்தீங்கன்னா உலை தீ நாற்றம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இது வந்து தீ நாற்றம் வராது. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீ நாற்றம் வராது. அதுக்கு பதிலா வந்து கெட்ட நாற்றம் சொல்லி சொல்லுவாங்க. என்னதுன்னா கெட்ட நாற்றம். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். தீ நாற்றம் வராது, கெட்ட நாற்றம். ஆனா உலைக்கு வந்து பெண்மான் தான் வரும், ஆண்மான் கொடுத்துருக்காங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பிழையான இணையை வந்து கண்டறிங்க. அழகம்னா பன்றி முள் கரெக்ட் தான். அகலம் அப்படின்னா யானை
பிழி, கரெக்ட் தான். அளவன் அப்படின்னா ஆண் நண்டு. அப்ப அலத்தினா நெய்தல் நில பெண் கிடையாது. நெய்தல் நில பெண்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா பரத்தியான்னு சொல்லுவோம், இல்லைன்னா சேர்ப்பான் சேர்ப்பியான்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப வந்து ஆப்ஷன் டி தான் வந்து பிழையான தொடர். நெக்ஸ்ட் பாருங்க. நிலமடந்தை கெழிலொழுகும். இச்சொல்லை பிரித்து எழுதுக அப்படின்னா நிலம் கூட்டல் மடந்தை கூட்டல் எழில் கூட்டல் ஒழுகும். அப்ப நிலமடந்தை கெழிலொழுகும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், தொல்காப்பியரின் வைப்பு முறைப்படி முல்லையோ முல்லையோ நிலநூல் முறைப்படி குறிஞ்சியோ முதலில் இடம்பெறாமல் மருதத்தினையே முதலில் வைத்து பாடிய 8 தொகை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா ஐங்குறுநூறு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் இதுல பாருங்க, கலித்தொகையில வந்து எந்த முறைப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாலை, குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல். கலித்தொகையில வந்து இந்த ஆர்டர் படிதான் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, ஐங்குறுநூறுல எப்படி வச்சிருப்பாங்கன்னா முதல்ல வந்து மருதம் வந்து வச்சிருப்பாங்க. பாருங்க, மருதத்தினை முதலில் வைத்து பாடி அப்படி விட்டுருக்காங்களா. அப்ப வந்து ஐங்குறுநூறுல முதல்ல மருதம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெய்தல் இருக்கும், அதுக்கடுத்து குறிஞ்சி, அடுத்து பாலை, அடுத்து முல்லை. இந்த ஆர்டர்ல தான் வந்து ஐங்குறுநூறு இருக்கும். கலித்தொகை வந்து இந்த ஆர்டர்ல. நெக்ஸ்ட் பாருங்க, மாதமோ சித்திரை, மணியோ பத்திரை, உங்கள் கண்களை தழுவுதே நித்திரை என்ற அடிகளுக்குரியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் எந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டனா சஞ்சாரம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், சஞ்சாரம். நெக்ஸ்ட் பாருங்க, அணுக்கம். அணுக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பு தான் வந்து அணுக்கம்பாங்க. உண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரை. ஏனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மான். காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா மான் முதலை. அப்ப ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். 3 1 4 2. நெக்ஸ்ட் பாருங்க, பழமொழியினை நிறைவு செய்க. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயிலேதான். அதாவது இதுக்கு மீனிங் என்னன்னா வாழ்க்கையில ஏற்படுற உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவங்களோட பேச்சு, அவங்களோட வார்த்தைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பேசுபுகழ் பொய்கையார் பூதத்தார் பேயால் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள மோனை என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து மோனை பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல மோனை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது. அப்ப இது பாருங்க பாவரிசையில வருது, இதுவும் பாவரிசையில தான் வந்து வருது, இதுவும் பாவரிசை, இதுவும் பாவரிசை. அப்ப பாருங்க 1 2 3 4 நாலுமே வந்து பாவரிசை வருது. அப்ப இது வந்து முற்று மோனைன்னு சொல்றாங்க. பாருங்க, கூலை மோனைனா 1 2 3 எழுத்துக்கள் வந்து ஒண்ணு போல இருக்கும். பொழிப்பு மோனைனா 1வது எழுத்தும் 3வது, அதாவது 1வது வேர்ட்ல இருக்கிற முதல் எழுத்தும் 3வது வேர்ட்ல இருக்கிற முதல் எழுத்தும் ஒண்ணு போல இருக்கும். மேற்கதுவாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 3 4 ஒண்ணு போல இருக்கும் அந்த எழுத்துக்கள்லாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இத்தொடர்களில் இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறிக அப்படிங்கிட்டு இருக்காங்க. மோனைனா முதல் எழுத்து. இப்ப பாருங்க, அடிமோனையில தான் வந்து ஒண்ணு போல இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் ஞா இருக்கு, இங்கேயும் வந்து ஞா இருக்கு. அப்ப ஞான சுடர் விளக்கு ஞானத்தமிழ். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். இதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஞான சுடர் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஞானத்தால் ஏற்றப்பட்ட விளக்கு, ஞானத்தால் ஏற்றப்பட்ட விளக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். நாராயணனுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுன்னு சொல்லி சொல்றாங்க, மகாவிஷ்ணு. ஞானத்தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை பற்றிய அறிவு அப்படின்னு அர்த்தம். ஞானத்தமிழ்னா இறைவனை பற்றிய அறிவு. ஞானத்தால் ஏற்றப்பட்ட அந்த விளக்கை வந்து ஏற்றிருக்கேன், விஷ்ணுவை பத்தி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறதுதான் இந்த வந்து பாடல். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, செறிவு எனப்படுவது கூறியது மறவாமை, நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. இப்பாடலடிகள் இடம்பெறும் இயைபு சொற்களை எழுதுகலாம். இயைபு அப்படின்னா லாஸ்ட் எழுத்து வந்து ஒண்ணு போல அமையும். பாருங்க, அமை எமை அப்படின்னு ஒண்ணு போல அமைஞ்சிருக்கு. அப்ப மாறாமை அறியாமை. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க,
கீழ்கண்டவற்றுள் பிறவினை வாக்கியம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறவினை வாக்கியம் அப்படின்னா ஆப்ஷன் டி, இவள் காண்பித்தாள். இந்த வித்தாள் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிட்டாலே வித்தான் வித்தாள் அப்படின்னு முடிஞ்சிட்டாலே வந்து பிறவினைன்னு தான் வரும். இப்போ வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து தன்வினையை மாத்தலாம். ஒரு வினையை வந்து பிறவினையாவும் தன்வினையாவும் மாறி மாறி மாத்த முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பிறவினை தன்வினைன்னு சொல்லி ஈஸியா வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்ப பாருங்க, இவள் காண்பித்தாள். அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சாரி, பொருந்தாத சொல்லை கண்டறிகன்னு கொடுத்திருக்காங்க. சேர்க்கிறேன், சேர்ப்பேன், சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல இருக்குது. சேர்த்தேன் அப்படின்னு இறந்த காலத்துல இருக்குது. சேர்க்கிறேன் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து இதுவும் வந்து எதிர்காலத்துல தான் வந்து இருக்குது. சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த இடத்துல வந்து இக்கு வரலாம். அப்ப வந்து இது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து பொருந்தாத சொல். இதெல்லாம் வந்து தன்வினையில வந்திருக்கு. சரி, சேர்க்கிறேன் சேர்ப்பேன் அப்படிங்கிறது வந்து தன்வினை பிறவினை வந்து டிஃப்ரெண்ட் தான் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. இக்குறளடி எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அரண் எனப்பட்டதே இல்வாக்கியம் அப்படின்னா பட்டதேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்திருக்கு. அப்ப இது வந்து செய்யப்பாட்டு வினைன்னு சொல்லி சொல்லலாம். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. யான் தன்னிலை முன்னிலை சாரி இதுல கொடுத்திருக்காங்க. அதாவது வேற்றுமை உறுப்பினை ஏற்கும்போது தன்னிலையும் முன்னிலையும் வந்து தெரியுத பெயர்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. யான் யான் அப்படின்னு பார்த்தோன்னா என் அப்படின்னு சொல்லி அமையும். நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் சொல்லுவாங்க. நீ அப்படின்னா தெரியும் உன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2 1 4 3. நெக்ஸ்ட் பாருங்க, அருகோணம் என்று எவ்வகை பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். வடிவ பண்பு பெயர். ஒரு வடிவத்தை குறிக்கிறதுனால வடிவ பண்பு பெயர். அகரவரிசையில் சொற்களை சீர் செய்தல் கொடுத்திருக்காங்க. பாருங்க, காக்கா கீக்கில தான் வரும். ஃபர்ஸ்ட் காட்சி கூட்டம், கா கீ கீ கூ வரும். பாருங்க, குங்குமம். அதுக்கடுத்து காக்கடுத்து இச்சு வரும். அதாவது சாட்சிய வரிசையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சே வரும். அதுக்கடுத்துதான் சோ வரும். அப்ப வந்து செந்தமிழ் சொல்லேலுறவர் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அகர வரிசை படி சொற்களை சீர் செய்தல் சொல்லி கொடுத்திருக்காங்க. தாத்தா தீதி வரிசையில வருது. தாத்தா தீ தீ தூ துணி வந்திருக்கு. தூ தூ தே வரும். பாருங்க, தே தென்னை தே தே தை தோ பாருங்க தொட்டி. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, வீல் என்னும் வேர் சொல்லில் வினை எச்சம் எழுதுங்க. வீழ்ந்து போனான் ஆக்ஷனை வந்து குறிக்குது. போனான் வீழ்ந்து போனான் வீழ்ந்து போனான் வந்து ஆக்ஷன் குறிக்குது. அதனால இது வந்து வினையெச்சம் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட். வீழ்ந்த மாணவன் சொல்லி பெயரச்சத்துல வந்து வந்துருது. வீழ்த்துவான் அப்படின்னு சொல்லி வீழ்த்துவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா வினையாளனின் பெயர். வீழ்ந்தான் வீழ்ந்தான் பார்த்தோன்னா வினைமுற்றுல வந்துருது. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, வாள் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாளோட வினைமுற்று பாத்தீங்கன்னா வாழ்க, அதோட முடிஞ்சிடும். வாழ்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடும். அரசன் வாழ்க அப்படின்னு சொல்லி வினைமுற்று முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, விட்ட ஆகுபெயர் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்தது. இதுல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அப்படிங்கிற வந்து ஒரு இடத்த வந்து குறிக்காம அங்க இருக்கிற மக்கள், தஞ்சாவூர்ல அந்த இடத்துல இருக்கிற மக்களை குறிச்சதுனால இது வந்து விட்ட ஆகுபெயர். தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊரை விட்டுட்டு அங்க இருக்கிற மக்களை குறிச்சதுனால இது வந்து விட்ட ஆகுபெயர். அப்ப வந்து தஞ்சாவூர் வந்தது. விடாத ஆகுபெயர் பாருங்க, விடாத ஆகுபெயருக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா புலி தின்றான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புலி அப்படிங்கிறது வந்து ஒரு சுவை, அப்படிதானா? புலி அப்படிங்கிறது வந்து ஒரு வந்து சுவையை குறிக்கிற சொல்லு. தனக்குரிய வந்து அந்த புளிப்பு பொருளை விட்டு விடாம அந்த புளிப்பு சுவை இருக்கிற தின்பண்டத்தை, அதாவது சாப்பிடுற அந்த புளிப்பு சுவையில இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வந்து குறிக்கிறதுனால இது வந்து விடாத ஆகுபெயர். அந்த புளி சுவையை விடாம அதை குறிக்கிற ஒரு வேற ஏதோ ஒரு ஒரு சாப்பாட்டு பொருளை வந்து குறிச்சதுனால இது வந்து விடாத ஆகுபெயர். அப்ப புலி தின்றான். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன அளவே ஆகுபெயர். கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பாருங்க காரிய வாகுபெயர். காரிய வாகுபெயர்னா எண் பிழைப்பு கெட்டது. எண் பிழைப்பு கெட்டதுன்னா பிழைப்பு பாத்தீங்கன்னா பிழைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு காரியம். பிழைப்புனா ஒரு காரியம். இப்ப வேலைதான் காரணம். வேலை செஞ்சாதான் வந்து அவங்க பிழைப்பு வந்து நல்லா இருக்கும். வேலை வந்து செய்யல அப்படின்னா அவங்க பிழைப்பு வந்து கெட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாருங்க, வேலை செய்யறதுனாலதான் வந்து வேலை செய்யற காரணத்தினாலதான் வந்து பிழைப்பு வந்து நடக்குது. அப்ப காரியம் வந்து நடக்கும். இப்ப காரிய பெயர் பாத்தீங்கன்னா தன்னோட தொடர்புடைய காரணத்தை குறித்து வருமானால் அது வந்து காரியவாகு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். 4, 3, 1, 2 ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, புலி நட்டான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புலி நட்டான் அப்படின்னா இருமடி ஆகு பெயர். இருமடி ஆகு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இருமடி நிலை, அதாவது ஒரு சொல் வந்து 2 நிலையில ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு பொருளுக்கு ஆகிறது. இப்போ ஒரே ஒரு 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 பொருள் இருக்கு, அதாவது ஒரு சொல் வந்து அதோட தொடர்புடைய வேற 2 சொல்ல வந்து குறிக்கிறதுதான் இருமடி ஆகுபெயர்னு சொல்றாங்க. இதுல புலி நட்டான் அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் பாத்தீங்கன்னா, புலி பழம் இருக்குல்ல, புலி வந்து ஃபர்ஸ்ட் வந்து புளிங்கிறது வந்து பழம் கிடையாது. அந்த பழத்தை வந்து பழத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் புளிய மரத்துக்கு வந்து ஆகி வருது. புளிய மரம், புளி செடி, புளியஞ்செடி அது கூட வச்சுக்கலாம். அந்த செடியை வந்து நட்டிருக்கான்னு அர்த்தம். அவன் வந்து பழத்தை வந்து நட்டு வச்சிருக்க மாட்டான். அப்ப பாருங்க, புளிங்கிறது வந்து ஒரு பழத்தை ஃபர்ஸ்ட் குறிக்குது. பழத்தை குறிக்குது. நெக்ஸ்ட் புளியும் மரமோ செடியோ, மரத்தை நட்ட முடியாது, செடி. ஓகேவா? அப்ப செடிக்கு ஆகி வருது. 2 டைம் வருது பாருங்க. அப்போ 1, 2. முதல்ல இது வந்து ஒரு சுவையை குறிக்குது. அதுல இருந்து பழம், பழத்துல இருந்து வந்து செடி. அப்ப 2 டைம்ஸ் வந்து வரதுனால இது வந்து இருமடி ஆகுபெயர்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கார் அறுத்தான். கார் அறுத்தான் அப்படிங்கிறது வந்து கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருமையை வந்து குறிக்கும். கருமை. நெக்ஸ்ட் மழைய வந்து குறிக்கும். அப்புறம் மழை காலத்துல விளையிற மழைக்கால பயிர்களை வந்து குறிக்கும். கார அறுத்தான் அப்படிங்கிற அப்ப வந்து கார அப்படிங்கிறது வந்து 3 இதுக்கு வந்து ஆகி வந்திருக்கு. அதனால இது வந்து என்ன சொல்றாங்கன்னா மும்மடி ஆகு பெயர்ன்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அறுபதம் முரளும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அறுபலம் முரளும், இதுக்கு ஆன்சர் என்ன பாருங்க, அடையெடுத்த ஆகு பெயர்ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடையெடுத்த அதுக்கு ஆகி வருதுனால இது வந்து அடையெடுத்த ஆகு பெயர்ன்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தம்மோடு தொடர்புடைய வேற ஒரு பொருளை வந்து குறித்து வருவது. தம்மோடு தொடர்புடைய அதோட தொடர்புடையது, ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி. அறுபதும் அப்படின்னா 6 கால்கள். 6 கால்கள் உடைய முரலும் வந்து நம்ம எதுக்கு குறிப்போம், வண்டு முரலும் நம்ம வந்து சொல்லுவோம். வண்டு முரலும் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப 6 கால்கள் உடைய வண்டு அப்படின்னு அர்த்தம். அப்ப அறுபதம் அப்படிங்கிறது 6 கால்கள். அந்த 6 கால்கள் எதுக்கு அடையெடுத்து வந்திருக்குன்னா வண்டுக்கு அடையெடுத்து வந்திருக்கு. அப்ப அதனால அடையெடுத்த ஆகுபெயர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மக்கள் சுட்டு என்பனார் புலவர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது வந்து தொல்காப்பியத்துல இருக்குது. மக்கள் சுட்டு என்பனார் பிறர் என்பனார் புலவர் அப்படின்னா உயர்திணை, அதாவது உயர்திணையில இருக்கிறவங்க தான் மக்கள். அவங்க மட்டும்தான் மக்கள். மீதி எல்லாருமே வந்து மனிதர்கள், மக்களை தவிர்த்து மீதி எல்லாருமே வந்து அக்னிநில வந்து போயிருவாங்க. அதுதான் வந்து இதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் எது பாத்தீங்கன்னா இரு பெயரிட்டு ஆகு பெயர். இரு பெயரிட்டு வந்து தெரியும். ஒரு சிறப்பு பெயர் இருக்கும், ஒரு சிறப்பு பெயர். இதுல வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்கும், ஒரு பொது பெயர் வந்து இருக்கும். அப்ப பாருங்க, ஒரு சிறப்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா உயர்தினின்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. மக்கள் அப்படிங்கிற வந்து ஒரு பொது பெயர் வந்து இருக்குது. அப்ப வந்து 2 பெயருக்கு ஆகி வர்றதுனால இது வந்து இரு பெயரட்டு ஆகு பெயர். ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. நம்ம வந்து எல்லா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். பார்ட் 7 வந்து பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சில 2025ல இது வரைக்கும் நடந்த எல்லா தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இதோட வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தமிழ் டாபிக் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வேற என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.